எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 218க்கான காணொளி. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 218க்கான காணொளி. முதல் கேள்வி, சூரிய கதிர்வீச்சின் ஒரு பகுதி பிரதிபலிப்பின் மூலம் விண்வெளிக்கு திருப்பி அனுப்பப்படுவது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. சூரிய கதிர்வீச்சின் ஒரு பகுதி பிரதிபலிப்பின் மூலம் விண்வெளிக்கு திருப்பி அனுப்பப்படுவது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அல்பெடோ. அல்பெடோ. அடுத்த இரண்டாவது கேள்வி, பெல்ஜியத்தில் உள்ள ஒரு பிரதான வைரச் சுரங்கம். பெல்ஜியத்தில் உள்ள ஒரு பிரதான வைரச் சுரங்கம். இதுக்கு சரியான விடை ஆண்ட்வெர்ப். ஆண்ட்வெர்ப். அடுத்தது மூன்றாவது கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள இந்திய மண் வகைகளை பரப்பளவின் அடிப்படையில் இறங்கு வரிசைப்படுத்துக. இதுக்கு சரியான விடை மூன்றாவது கேள்விக்கு ஆப்ஷன் டி. முதல்ல பார்த்தீங்கன்னா வண்டல் மண், அதுக்கப்புறமா செம்மண், கரிசல் மண், கடைசியா லேட்டரைட் மண். அடுத்து நான்காவது கேள்வி, போர்க்கடவுள் என்று அழைக்கப்படும் கோள். போர்க்கடவுள் என்று அழைக்கப்படும் கோள். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, செவ்வாய். அடுத்தது ஐந்தாவது கேள்வி, மழை வீழ்ச்சியை விவரிக்க பனிப்படிக கோட்பாட்டை உருவாக்கியவர். மழை வீழ்ச்சியை விவரிக்க பனிப்படி கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? இதுக்கு சரியான விடை டார் பெர்ஜிரன். அடுத்தது ஆறாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது? ஆப்ஷன் ஏ, கோல், மத்திய பிரதேசம். அடுத்த ஏழாவது கேள்வி, சரியான காலவரிசையை தருக. சரியான காலவரிசையை தருக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா ஒழுங்குமுறை சட்டம், அடுத்து இரண்டாவது பிட் இந்தியா சட்டம், அதுக்கப்புறம் மிண்டோ மார்லி சட்டம், கடைசியா மாண்டேகு செம்ஸ்போர்ட் சட்டம். அடுத்தது எட்டாவது கேள்வி, தமிழ்நாட்டு நூலக இயக்கத்தின் தந்தை. தமிழ்நாட்டு நூலக இயக்கத்தின் தந்தை திரு டி கே அவினாசிலிங்கம். அடுத்து ஒன்பதாவது கேள்வி, பின்வருவனவற்றில் முகமது பின் துக்ளக் கால நிகழ்ச்சிகளை காலவரிசையில் அடையாளம் காண்க. இதுக்கு சரியான விடை ஒன்பதாவது கேள்விக்கு ஆப்ஷன் சி, தோஆப் மீது வரி விதிப்பு, தலைநகர் மாற்றம், அடையாள நாணய சீர்திருத்தம், நாகர்கோட் படையெடுப்பு. அடுத்த பத்தாவது கேள்வி, பாபருக்கு தொடர்புடைய கீழே கொடுக்கப்பட்டுள்ளதை கருதுக. இதுக்கு சரியான விடை ஒன்று மட்டும், அதாவது பாபரின் சுயசரிதை, பாபர் நாமா. அடுத்தது மதர் தெரசா தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எது? இதுக்கு சரியான விடை 1 மற்றும் 3. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அதாவது மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி என்ற சபையை துவக்கினார், அமைதிக்கான நோபல் பரிசு அவருக்கு வழங்கப்பட்டது. அடுத்தது 12வது கேள்வி, திராவிட மகாஜன சபையை தோற்றுவித்தவர். திராவிட மகாஜன சபையை தோற்றுவித்தவர் யார்? சரியான விடை அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதர். அடுத்து 13வது கேள்வி, எந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் மகாத்மா காந்தி அதன் தலைவராக்கப்பட்டார்? எந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் மகாத்மா காந்தி அதன் தலைவராக்கப்பட்டார்? இது சரியான விடை ஆப்ஷன் சி, பெல்காம். அடுத்தது 14வது கேள்வி, பொறுத்துக. இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 14வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ, அம்ரித் பஜார் பத்திரிகை, சிசிர் குமார் கோஸ். அடுத்தது இந்தியன் மிரர், NN சென். அடுத்தது வாய்ஸ் ஆஃப் இந்தியா, தாதாபாய் நவ்ரோஜி. அட்வொகேட், ஜி வர்மா. அடுத்தது 15வது கேள்வி, கருப்பு சட்டம் என்று இந்தியர்களால் அழைக்கப்படுவது எது? கருப்பு சட்டம் என்று இந்தியர்களால் அழைக்கப்படுவது எது? இதுக்கு சரியான விடை
ரவுலட் சட்டம். ரவுலட் சட்டம் கருப்பு சட்டம் என்று இந்தியர்களால் அழைக்கப்படுகிறது. அடுத்தது 16வது கேள்வி. பின்வரும் சேர்மங்களை அவற்றின் நீரில் கரையும் திறனின் ஏறுவரிசையில் எழுதுக. பின்வரும் சேர்மங்களை அவற்றின் நீரில் கரையும் திறனின் ஏறுவரிசையில் எழுதுக. இது சரியான விடை 16வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. அதாவது சோடியம் பைகார்பனேட், பொட்டாசியம் பைகார்பனேட், மெக்னீசியம் பைகார்பனேட், கால்சியம் பைகார்பனேட். இந்த வரிசையில் 1 2 3 4. அடுத்தது 17வது கேள்வி. சரியானவற்றை பொறுத்துக. ஆக்டினைட் தனிமம் அதனுடைய அணு எண். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. புளூட்டோனியத்தின் அணு எண் 94. அடுத்தது கியூரியம் 96, ஃபெர்மியம் 100, நொபீலியம் 102. அடுத்து 18வது கேள்வி. கடத்தப்படும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை ஏவை 1 மோல் KMnO4 அதாவது பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஒடுக்கப்படும் போது உண்டாகும் தொடர்பான அமைப்புகளோடு பிஐ பொருத்தி காட்டுக. இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா 18வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. அதாவது 1க்கு MnO4 2-. அடுத்தது 2வது மன்னிக்கும் 3ன்னு கொடுத்துருக்கிற நம்பர் பிரகாரம் பார்த்தீங்கன்னா மேங்கனீஸ் டை ஆக்சைடு MnO2. அடுத்து 4ங்கிற போது Mn2O3. அடுத்தது கடைசியா Mn2+. அடுத்தது 19வது கேள்வி. பொதுவாக பயன்படுத்தப்படும் களைக்கொல்லி. பொதுவாக பயன்படுத்தப்படும் களைக்கொல்லி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி 2,4 டைக்ளோரோபீனாக்சி அசிட்டிக் அமிலம். அடுத்தது 20வது கேள்வி. பொறுத்துக. இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அதாவது தயாமின், பாலி நியூரிட்டிஸ் ஃபெரிஃபெரி. அடுத்தது நியாமின், நிக்கோட்டினமைட். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெல்லகரா. அடுத்தது ரிஃபோப்ளாவின். ரிஃபோப்ளாவின். இதுக்கு சரியான விடை 3வதுக்கு ஏ சீலோசிஸ். அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குளோசிட்டிஸ். அடுத்தது பயோட்டின். பயோட்டின் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இணை நொதி ஆர் இந்த பக்கம் ஹைபரெஸ்தீசியா. அடுத்தது சயனோகோபாலமின் எதிர் பெர்னிக் தன்மை பெர்சியஸ் மன்னிக்கும் பெர்னிசியஸ் இரத்த சோகை. அடுத்து 21வது கேள்வி. எந்த விதியின் கீழ் இந்திய அரசியலமைப்பு மத்திய மற்றும் மாநில சட்டத்துறையின் உறவுகள் பற்றி குறிப்பிடுகிறது? எந்த விதிகளின் கீழ் இந்திய அரசியலமைப்பு மத்திய மற்றும் மாநில சட்டத்துறையின் உறவுகள் பற்றி குறிப்பிடுகிறது? சரியான விடை 21வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ விதிகள் 245 255. அடுத்து 22வது கேள்வி. இந்தியாவில் விரைவான மக்கள் தொகை வளர்ச்சி ஏற்பட்டது இக்காலகட்டத்தில். இதுக்கு சரியான விடை 1951 1981 ஆண்டுகளில். அடுத்து 23வது கேள்வி. இந்தியாவில் எந்த மின்சக்தியின் மூலமாக அதிக அளவில் மின்சக்தி உற்பத்தி ஆகிறது? இந்தியாவில் எந்த மின்சக்தியின் மூலமாக அதிக அளவில் மின்சக்தி உற்பத்தி ஆகிறது? சரியான விடை 23வது கேள்விக்கு ஆப்ஷன் பி அனல் மின். அடுத்தது 24வது கேள்வி. 2010-11 ஆண்டில் உலகளாவிய பால் உற்பத்தியில் இந்தியாவின் தரம் என்ன? 2010-11 ஆண்டில் உலகளாவிய பால் உற்பத்தியில் இந்தியாவின் தரம் என்ன? இதுக்கு சரியான விடை முதலிடம். அடுத்து இந்த காணொலியின் கடைசி கேள்வி 25வது கேள்வி. புதிய பொருளாதார கொள்கையில் பொதுத்துறையின் கீழ் எந்த தொழில் நிறுவனம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ அணுமின் சக்தி. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 218க்கான காணொலி.
இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொளியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 218க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.